அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். மது வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். இந்த ஆரம்ப வகுப்பு முக்கியமாக நானே முன்னெடுத்து செல்வேன் மற்றும் பிரகாஷ் மற்றும் ஸ்ரீதரன் அவர்கள் இடையில் சில 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 சமயங்களில் இணைந்து கொள்வார்கள். முக்கியமாக எமக்கு பகல் காலை நேரம் இங்கு, அவர்களுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். எனவே நான் தான் இந்த வகுப்புகளை முன்னெடுத்து செல்வேன். இது அனைவருக்கும், பெண்கள் ஆண்கள் அனைவரும் இணைந்து கொள்ளலாம். நாங்கள் இன்று வகுப்புகளை ஆரம்பிப்போம், நேரத்தை வீணாக்காது. இன்று புதுசாக முதல் தடவை இணைந்தவர்கள் இருக்கிறீர்களா? எமது முதல் வகுப்பை சிறிது பார்த்துவிட்டு நாம் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். இன்று நீங்கள் புதிதாக இணைந்திருந்தால் உங்களுடைய பெயரிடம் வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் தாருங்கள். மற்றும் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் நல்லது. இன்னமும் எங்களுடைய அந்த ஆரம்ப வகுப்பு வாட்ஸ்அப் குரூப்பில் இணையவில்லை என்றாலும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை தாருங்கள், நாங்கள் அதில் சேர்த்துக் கொள்வோம். இந்த வாட்ஸ்அப் மூலமாக நான் வகுப்பு விவரங்கள் உங்களோடு பகிர்வதற்கு நமக்கு இலகுவாக இருக்கும். அதாவது உங்களோடு கம்யூனிகேட் பண்ணுவதற்கு, தொடர்பு கொள்வதற்கு நமக்கு இலகுவாக இருக்கும். கடந்த வகுப்பில் நாம் நமது ஆரம்ப அறிமுகமும் ஆத்ம விழிப்புணர்வு பயிற்சியும் செய்தோம். இந்த பதிவு வீடியோக்கள் நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கின்றோம். தேவையானவர்கள் அதை நீங்கள் மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம். சாயோகா இயற்கையானது, எளிமையானது என்பதை நாம் பார்த்தோம். அதற்கு உதாரணம் ஒரு விதை பெரிய மரமாகும் ஆற்றலை தன்னுள் அடக்கியுள்ளது. அது மரத்திலிருந்து தனியாக பிரிந்து பெரிய ஒரு மரமாக வரும் ஆற்றலை தனக்குள் அடக்கியுள்ளது. ஆனால் அதை நாம் பூமியோடு தொடர்பு படுத்தும் போதே, பூமியில் போடும் போதே அதனுடைய ஆற்றல் வெளிப்பட்டு பெரிய மரம் ஆகின்றது. இது ஒரு உயிருள்ள நிகழ்வு, இயற்கையானது, எளிமையானது. அதுபோலவே
எமக்குள்ளும் நாம் கண்டுகொண்டோம். நாம் பெரிய மூலத்திலிருந்து ஒரு துளியாக வந்தவர்கள், அதாவது ஒரு பெருங்கடலிலிருந்து துளியாக வந்தவர்கள். அந்த துளியாக நாம் வந்தாலும் எமக்குள் ஒரு பெரிய ஆற்றல் இருக்கின்றது. வித்துக்குள் ஆற்றல் இருப்பது போல் ஆம், எமக்கு தேவையான அனைத்தும் எமக்குள் இருக்கின்றது. இந்த ஆற்றல் எமது சூட்சும சரீரத்தில் இருக்கின்றது. இந்த சூட்சும சரீரம் எமது மைய நரம்பு தொகுதியில் அமைந்திருக்கின்றது. மூளை மற்றும் முள்ளந்தண்டு. இதிலேயே எம்மை இயக்கும் அந்த பெரிய ஒரு ஆற்றல் இயங்குகின்றது. மூளை மற்றும் முள்ளந்தண்டு வழியாக எமது 3 நாடிகளும், முள்ளந்தண்டு வழியாக 7 சக்தி மையங்களும் இருப்பதை நாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். இதில் எவ்வாறு இந்த ஆற்றலை நாம் வெளிக்கொண்டு வருவது? வித்து ஒரு விதை பூமியில் போடும் போது இரண்டும் சேர்ந்து அந்த ஆற்றல் வெளிப்படுகின்றது. அதே போல் நாமும் எமது மூலத்தோடு மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் போது எமது ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. இதையே எமது குரு, அதாவது ஒரு நல்ல ஒரு குருவானவர் சீடனுக்கு சீடனுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வர உதவுகின்றார். இந்த 3 நாடிகள், 7 சக்தி மையங்கள், நாம் ஒவ்வொரு வகுப்பிலும் இவற்றை பற்றி விரிவாக நாம் இனி வரும் வகுப்புகளில் பார்ப்போம். எனவே நீங்கள் பெரிதாக இப்போதைக்கு அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இன்றைய வகுப்பை நாம் பார்ப்போம். கடந்த வகுப்பில் நமது ஆத்ம விழிப்புணர்வு பயிற்சியை எடுத்தோம். அதாவது இந்த பெரும் ஒரு ஆற்றல் எமக்குள் இருப்பது என்பதை நாம் முதல் முறையாக தெரிந்திருந்தாலும் அதை முதல் முறையாக நாம் அதில் கவனத்தை முழுமையாக போட்டு அதை அறிய முற்பட்டோம். அந்த 9 படிகள் மூலமாக இந்த 9 படிகளில் நாம் கூறும் உறுதிமொழிகள் மூலமாக எமக்குள் உள்ள அந்த ஆற்றலை நாம் உணர ஆரம்பித்தோம். அதாவது இதை எமது விழிப்புணர்வுக்கு நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஆத்ம விழிப்புணர்வு பயிற்சி மூலமாக ஒரு குருவின் உதவியோடு ஸ்ரீமாதிஜி அவர்களே இந்த எளிய முறையை நமக்கு வகுத்து தந்தவர். இந்த முறை அனைவருக்கும் பொதுவானது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று குடும்பமாக நாம் இதை செய்யக்கூடிய மிக ஒரு எளிமையான உறுதிமொழிகள். இது தூய்மையா நீங்கள் இந்த ஒவ்வொரு உறுதிமொழிகளையும் பார்த்தீர்கள் என்றால் இவை சத்தியம் நிறைந்தவை, எளிமையானவை, நேர்மையானவை, உண்மையானவை, மிக எளிதாக நமக்குள் நமது விழிப்புணர்வில் வேலை செய்யக்கூடியது. ஆரம்பத்தில் நாம் 9 படிகள் போனோம். தேவை என்றால் நீங்கள் இந்த 9 படிகளையும் ஒரு கிழமைக்கு நீங்கள் செய்யலாம். இந்த 3 முக்கியமான படிகளும் வீட்டில் நீங்கள் தியானிக்கும் போது இந்த 3 முக்கிய படிகளையும் நீங்கள் செய்யலாம். எது உங்களுக்கு வேலை செய்கின்றது? சில பேருக்கு 9 படிகள் கொஞ்ச நாளைக்கு தேவைப்படலாம். மற்றவர்களுக்கு இந்த 3 படிகளில் விரைவாக அந்த தியான நிலைக்கு செல்லக்கூடியதாக இருந்தால் நீங்கள் இந்த 3 படிகளை செய்யலாம். இன்று நாம் இந்த தாய் சக்தியான குண்டலினி சக்தி, இதில் பார்த்தீர்கள் என்றால் நமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில்
முக்கோண வடிவமான எலும்பு. இந்த எலும்பு புனித எலும்பு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த எலும்புக்குள் இந்த குண்டலினி சக்தி உறைந்திருக்கின்றது. இதுவே எமது மன உறுதி, வைராக்கியம் என்று சொல்வார்கள். மன உறுதி, தூய்மை, தூய விருப்பம். இந்த சக்தி ஒரு தாய் சக்தியாக இயங்குகின்றது. எமது இருதயத்தில், இடது இருதயத்தில் ஆத்மா இருக்கின்றது. இந்த மூன்று நாடிகள் இருக்கின்றது. 7 சக்தி மையங்கள் இருக்கின்றது. இந்த குண்டலினி சக்தியை நாம் இந்த தாய் குண்டலினி சக்தியை ஒவ்வொரு நாளும் ஒரு பயிற்சி மூலமாக நாம் இலகுவாக எழுப்பலாம். அதையும் மற்றும் எமக்கு பாதுகாப்பு கவசம் இடுதல் பற்றிய பயிற்சியையும் சமநிலைப்படுத்தல், இந்த 3 பயிற்சியையும் நாம் இன்று பார்ப்போம். குண்டலினி சக்தியை நாம் நமது விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும் போது இந்த குண்டலினி சக்தி எம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்கின்றார். நமது கடந்த காலத்திலிருந்தும் எதிர்காலத்திலும் இருந்தும் எம்மை விடுவித்து நிகழ்காலத்தில் தியான நிலைக்கு எடுத்து செல்கின்றார். மற்றும் பாதுகாப்பு கவசம், நாம் இந்த ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு வளர ஆரம்பிக்கின்றோம். எமது விழிப்புணர்வில் வளர்ச்சி ஏற்படுகின்றது. எமது ஆளுமையில் வளர்ச்சி ஏற்படுகின்றது. எனவே இந்த கவசம் அவசியமாகின்றது. நாம் உம்மை பாதுகாத்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். இந்த பாதுகாப்பு கவசம் எமது சக்தி மையங்களில் வெளிவரும் நற்பண்புகளின் அன்பு அலைகளே எம்மை பாதுகாக்கின்றது மற்றும் எம்மை சமநிலைப்படுத்த, அதாவது கடந்த காலத்தையே நினைத்து அதில் வாழாது, அதே போல் எதிர்காலத்தை பற்றிய பயம் கவலைகளால் அதில் கவனம் அதீதமாக செல்லாது ஒரு சமநிலையில் நிகழ்காலத்தில் எமது வாழ்வை முன்னெடுத்து செல்லும் சமநிலை பயிற்சியையும் நாம் இன்று பார்ப்போம். நாம் இப்பொழுது தியானத்துக்கு தயாராகுவோம். முன்பு கடந்த வகுப்பில் கூறியது போல் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் பெரிதாக இல்லை. நீங்கள் இலகுவாக தரையில் அமர்ந்து கொள்ள முடிந்தால் நீங்கள் இவ்வாறு தரையில் அமர்ந்து கொள்ளுங்கள். இரு கைகளையும் மடியில் விரித்து வைத்து கால்கள் இலகுவாக இருக்க வேண்டும். எந்த விதமான ஒரு முறையும் இல்லை. நீங்கள் இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி தரையில் இருக்க முடியாதவர்கள் நாற்காலியில் நீங்கள் இவ்வாறு அமர்ந்து கொள்ளலாம். இரு கால்களையும் தனித்தனியாக வைத்தால் சரி. மற்றும் நீங்கள் குடும்பத்தோடு இந்த தியானத்தில் ஈடுபடலாம். இந்த கவசமிடல் என்பது நாம் எம்மை அறிய ஆரம்பிக்கின்றோம். எனவே எமக்கு ஒரு சுயமரியாதை வருகின்றது. நான் ஒரு தூய ஆத்மா என்ற சுயமரியாதை வருகின்றது. கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதை நாம் முழுமையாக, அதனுடைய பாதிப்புகளை நாம் முழுமையாக விட வேண்டும். எனவே அந்த சுயமரியாதை, அந்த பணிவு, அந்த விசுவாசத்தோடு நாம் எமக்கு கவசம் இட வேண்டும். அதாவது ஒரு பூஜை எவ்வாறு நாம் செய்வோமோ அதே போல் சிரத்தையோடு நாம் கவசம் இட வேண்டும். சமநிலைப்படுத்தல், அதாவது எமது கடந்த காலத்தில் நாம் வாழாது எதிர்காலத்திலும் எமது கவனத்தை
அதீதமாக போட்டு நாம் வீணாக்காது நிகழ்காலத்தில் எம்மை பூரணப்படுத்தி எமது எமது அறியாமை எமது பலவீனங்களை கண்டறிந்து எம்மை சீர்திருத்தி எம்மை பூரணப்படுத்த விரும்பும் ஒருவரைப் போல் நாம் அதை பணிவோடு செய்ய வேண்டும். அதாவது நமக்கு இந்த சாயோகா தியானத்தில் தூய விருப்பம் அக்கறை இருக்க வேண்டும். அது எல்லா விடயங்களிலும் பொருந்தும். விருப்பம் இருந்தாலே ஒன்றை நாம் நிறைவேற்ற முடியும். இப்பொழுது குண்டலினி எழுப்பி கவசமிடல் நாம் பார்ப்போம். ஒரு ஸ்ரீமாத்ஜியின் ஒரு வீடியோ மூலமாக நாம் பார்ப்போம். அதன் முன்பு உங்களுக்கு நான் அதை விளங்கப்படுத்துகிறேன். ஓகே. நமது குண்டலினி அன்னை எழுப்பி கவசம் இடுதல் என்பது நமது அடுத்த பயிற்சி. எமது இடது கை, இது எமது இடது கை. இடது கையை எமது முள்ளந்தண்டுக்கு நேராக நாம் இவ்வாறு வைப்போம். இவ்வாறு உள்ளம் கை உங்களை நோக்கி முள்ளந்தண்டு வழியாக இது கீழ் நோக்கி மேல் செல்லும். இவ்வாறு செல்லக்கூடியதாக இருக்கு. இவ்வாறு வையுங்கள். எமது வலது கை இந்த உள்ளிருந்து வழியாக எமது இடது கையை சுற்றும். இவ்வாறு சுற்றும். நீங்கள் எல்லோரும் செய்து பாருங்கள். இடது கையை உங்களை நோக்கி வையுங்கள். வலது கையை உள்ளிருந்து இவ்வாறு சுற்றுங்கள். அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மின் உற்பத்தி நிலையங்களில் இரும்பு கம்பிகள் இருக்கும். அதனுள் ஒரு காந்தம் சுற்றும் போதுதான் அந்த மின் சக்தி உற்பத்தியாகின்றது. அதே தத்துவம்தான். எமது இடது கை வலது கை சுற்றும் போது அந்த சக்தி உருவாக்கப்படுகின்றது. அதாவது நுண் அதிர்வுகள் உருவாக்கப்படுகின்றது. எனவே இவ்வாறு நாம் எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து வலது கையால் இவ்வாறு சுற்றி சுற்றி நாம் மேலே கொண்டு வந்து ஒரு முடிச்சு நாம் தலையில் போடுவோம். அது முதல் ஒரு தடவை. இவ்வாறு எமது 3 நாடிகளுக்கு நாம் 3 தடவை செய்வோம். மற்றும் கவசம் எமது 7 சக்கரங்கள் இருக்கின்றது. 7 சக்கரங்களின் பண்புகள் இருக்கின்றது. அந்த பண்புகள் எமக்கு கவசம் ஆகின்றது. கவசம் என்பது ஒரு பாதுகாப்பு. போர் வீரர் கவசம் அணிவது போல் இந்த கவசம் எம்மை சுற்றி பாதுகாப்பாக எம்மை வைத்திருக்க உதவுகின்றது. இங்கு நாம் எமது இடது கையை நாம் மடியில் வைத்து வலது கையை இடது கை பக்கத்தில் கொண்டு சென்று ஒரு வானவில் போல் எம்மை சுற்றி வருவது அது ஒரு கவசம். 2வது கவசம் போடும்போது நீங்கள் திரும்ப வர வேண்டும். வந்த வழியாக நீங்கள் திரும்ப வந்து இப்பொழுது 2வது தடவை. இவ்வாறு 7 சக்கரங்களுக்கும் நீங்கள் 7 தடவை இந்த கவசத்தை போடுவீர்கள். இப்பொழுது ஸ்ரீமாத்ஜியின் வீடியோ மூலமாக நாம் இதை பார்ப்போம். ஸ்ரீமாத்ஜி செய்யும் போது நாமும் அதை செய்வோம். இன்றுதான் உங்களுக்கு முதல் வகுப்பு என்றால் நீங்கள் ஒரு கவலை தேவையில்லை. நீங்கள் பாருங்கள். இது நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்வோம். எனவே ஒரு 2-3 வகுப்புகளில் அனைவரும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
எனவே முடிந்த அளவு நீங்கள் புரியும் அளவு, ஏனென்றால் இது ஆன்லைனில் நாம் படித்துக் கொள்கின்றோம். எனவே நீங்கள் எதை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு செய்யுங்கள். இங்கு முக்கியம் கவனத்தை ஒரு இலகுவாக வைத்துக் கொள்வது. போக போக தானாக இவை அனைத்தும் நல்ல ஒரு பயிற்சியாக நமக்கு வரும். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதஜியின் வீடியோவை நாம் பார்ப்போம். கவனமாக பாருங்கள். அன்னையின் முதலில் சில உரைகள், அதன் பின்பு அந்த பயிற்சி வரும். This man was a drug addict, his life in tatters at the mercy of LSD. He met Sri Mataji, learned her Sahaja Yoga, as it's called, in a few minutes, and now he's prosperous and happy. It isn't physical yoga, it's based around something called Kundalini, which is a sort of inner energy which, when released, can apparently give you serenity and cure illnesses. The great Indian leader Mahatma Gandhi met her when she was a child. He recognized her gift and invited her to live and learn with his household. Her teachings follow no specific religion and are imparted in minutes. There's even physical proof. Apparently a cool breeze can be felt from the head when you're enlightened. It comes up here and pierces through this area called the fontanelle bone area, and you start feeling a cool breeze coming out of your head. And that is the time we should say it's the real baptism, because that's the time when you really feel the cool breeze of the Holy Ghost coming out of your head. And I gather that you have a cool breeze coming out of your head all the time. Is that correct? I must be. May I feel it? Yes, I can feel it. Yes, I can. But it's hard to know where... Oh, yes. Yes. It's definitely cooler up there. That's incredible. Is this something that I can do on my own now? Yes, now you can do it very easily. Now, how to raise your Kundalini is very simple. You put your hand like this. I'll show you here. Now, you put your right hand. You have to take out your shoes. I'm sorry. Because the Mother Earth... take my shoes off. That's better. Because the Mother Earth is another element which helps us a lot. Oh, right. All right? So we have to take help from every element. Because there's problem in the elements, that's why we have problems. All right. Now, what you have to do is to put this hand in front of the Kundalini in a straightforward way. It's nothing difficult. And then this right hand has to, because this is the hand of action, this is the hand of desire. Now you put this right hand like this, go on moving in a clockwise manner, take it up, make your neck little loose, put this hand down and just make a knot. One. Now, again, let's do it. Now it's moving faster. If you see your hand itself is moving. Now, take it up. Now again, put it back. It's the second one. Now, second one. And what is this? Three times. Now you'll see that. Now, I'll show you. Now the 3 times you have to do. The third one. You'll see the results of that. All your heat is going in the Mother Earth. Now. 1. It's 2. Well, I have to admit that the breeze from my head and hands was the merest flicker compared with the almost gale force which came from Sri Mataji herself. Now here's your chance, because this cool breeze can apparently be felt through a television set if you're particularly sensitive. Yes, if you can place your hands towards the television, you can feel the cool breeze quite easily because you are just there. Only thing you have to make a little breakthrough, and the time of resurrection has come. This is the time of your judgment, and it has to work out. It's a blossom time, as I call it. Many are flowers, and it has to work out. Now put your hands towards me and see that you feel the cool breeze in your hand. Do you feel the cool breeze? And do you feel the cool breeze on top of your head? You can feel it with your right hand, or you can feel it with your left hand, and this is the cool breeze of the Holy Ghost coming out of you, and now you can feel it all around you. In a subtle way, it is everywhere working, but now you can feel it. First time you can feel it. சிறிது நேரம் நமது வலது கையை தலை உச்சியில் வைத்து நாம் தலை உச்சியில் ஒரு 2-3 அங்குலம் உயர்த்தி வைத்து அந்த
குளிர்ந்த அல்லது சூடான ஒரு மெல்லிய காற்று வெளிவருவதை நாம் அவதானிப்போம். இங்கு நாம் ஒன்றும் செய்வதில்லை. நமது நடுநாடியில் இயங்கும் சக்தி தானாக இயங்குவது. எனவே நாம் ஒன்றும் செய்வதற்கில்லை. அது நடைபெற நாம் விட்டு விடுவோம். இப்பொழுது நமது இடது கையால் நாம் பார்ப்போம். உங்களுடைய கவனத்தை தலை உச்சி குழியில் ஒருமுகப்படுத்த முடிகிறதா என்று பாருங்கள். கவனம் தலை உச்சி குழியில் ஒருமுகப்படும் போது மெதுவாக சுவாசம் அதனூடாக நடைபெறுவதை அவதானிக்கலாம். இதுவே எமது குண்டலினி எண்ணெயை எழுப்புதல். இப்பொழுது கவசம் இட்டுக்கொள்வோம். மீண்டும் நான் கவசம் இடுவதற்கான ஒரு வீடியோவை உங்களோடு காண்பிக்கின்றேன். அதை பார்த்து நாம் கவசத்தை போட்டுக்கொள்ளலாம். இதில் முழுவதுமாக இருக்கின்றது குண்டலினியை உயர்த்தி கவசம். கவசம் என்பது பந்தன் என்று சொல்லப்படும் கவசம் இடுதல். ஓகே, அனைவரும் நாம் இதை பார்த்து செய்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up. Take it up like this. Take it up. Push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give it another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3,
then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஸோ வீட்டில் தியானம் செய்ய முன்பு இவ்வாறு நீங்கள் குண்டலினி அன்னியை எழுப்பி கவசமிட்ட பின்பு நீங்கள் தியானத்தில் அமரலாம். ஸோ தியானம் என்பது என்ன? தியானம் என்றால் எமது மனம், எமது கவனம் வெளியில் அலைந்து கொண்டிருக்கும். வெளியில் எதையாவது எமது கவனம் சென்று சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கும். அவற்றை நாம் அமைதிப்படுத்த வேண்டும். இந்த சிந்தனைகள் எமது கடந்த காலத்தில் இருந்து வருவதாக இருக்கலாம், அல்லது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளாக இருக்கலாம். இவை ரெண்டும் தான். இவை இந்த இரு வகையான எண்ணங்கள், எமது கவனமும் இந்த இரு வகையான இடங்களுக்கு செல்கின்றது. எனவே நாம் அவற்றை அமைதிப்படுத்த வேண்டும். எமது இடது நாடியையும் வலது நாடியையும் நாம் அமைதிப்படுத்தும் போது இந்த எண்ணங்கள் நின்று விடுகின்றது. நின்றுவிடும் போது எமது நடு நாடி தொழிற்பட ஆரம்பித்து எம்மை அந்த அமைதி நிலைக்கு கொண்டு செல்கின்றது. நாம் முன்பு சொன்னது போல் எமது இடது நாடி வலது நாடி இயக்கத்தை நாம் கட்டுப்படுத்தலாம். நடுநாடி இயக்கம் அது கண் இயக்க நரம்பு தொகுதியால் நடைபெறுவது. இதய துடிப்பு, சுவாசம், பல்லாயிரக்கணக்கான உடல் தொழிற்பாடுகள் எமது கட்டுப்பாட்டை மீறி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவை அனைத்தும் கண் இயக்க நரம்பு தொகுதியால் நடைபெறும் இயக்கங்கள். அவை எமது கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் நாம் அமைதிப்படும் போது அது நன்றாக தொழில்பட நாம் அனுமதிக்கின்றோம். எனவே எமது தொழிற்பாட்டை நாம் குறைக்கின்றோம். எமது இடது நாடி வலது நாடி தொழிற்பாட்டை நாம் படுத்தி எம்மை அந்த தியான நிலைக்கு கொண்டு செல்கின்றோம். இதுவே சமநிலை. இடது நாடியில் இயங்கும் சக்தி இடது நாடி சந்திர நாடி என்றும், வலது நாடி அல்லது பிங்கள நாடி சூரிய நாடி என்றும் அழைக்கப்படும். நடு நாடி அல்லது சுழுமுனை நாடி அதுவே எமது தியான நிலைக்கான, எமது ஆத்ம முன்னேற்றத்துக்கான பாதையாகும். இந்த நாடிகளை நாம் சிறிது பார்ப்போம். இடது நாடி நாம் பார்த்தோம் என்றால், நாம் அனைவரும் கடந்த காலத்தில் நிகழ்வுகளின் பாதிப்புக்கு உள்ளானவர்கள். நல்ல நிகழ்வுகள் எமக்கு உற்சாகத்தை தருகின்றது. கசப்பான நிகழ்வுகள் எமக்கு உபாதைகளை தருகின்றது, மன பாதிப்புகளை தருகின்றது. இது தீவிரமடையும் போதே இந்த இடது நாடி மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றது. சில பேர் கடந்த காலத்தில் நடைபெற்ற பாதிப்புகளில் இருந்து மீள முடியாது மன சோர்வு, அதாவது டிப்ரெஷன், சோம்பல் போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பவர்கள் இருக்கிறார்கள். இது நமது இடது நாடி பாதிப்பால் ஏற்படும் நிலை.
சைக்கோசோமேட்டிக் என்று சொல்வார்கள். அதனால் வரும் விளைவுகள் சயோகாவில் அவை அனைத்தும் இலகுவாக சரி செய்யப்படக்கூடியது. பல பேர் இதனால் பயனடைந்திருக்கின்றார்கள். அதுவே ஆதாரமாகும், சான்றாகும். மற்றும் எமது வலது நாடி எமது எதிர்கால வாழ்வை பற்றியது. கிரியா சக்தி எமது உடல் இயங்குவதற்கான சக்தி. கிரியா சக்தி இதில் இயங்குகின்றது. இடது நாடியில் இச்சா சக்தி இயங்குகின்றது. வலது நாடியில் கிரியா சக்தி எமது எதிர்கால வாழ்வை பற்றிய சிந்தனைகள், பயம், கவலைகள் எமது வலது நாடியில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அதீத சிந்தனைகள், திட்டமிடல், உடல் தொழிற்பாடுகள், மன தொழிற்பாடுகள், இதனால் நமது வலது நாடியில் கிரியா சக்தி விரயமாகி அதீதமாக போகும்போது நாம் மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்றோம். ஸ்ட்ரெஸ். ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வை சமாளிக்க முடியாது. வேலை பளு, பல விடயங்களை நாம் பல விடயங்களை எமக்கு மீறிய, எமது ஆற்றலுக்கு மீறிய அளவு நாம் வேலைகளை செய்ய வேண்டி இருக்கின்றது, விடயங்களை கவனிக்க வேண்டி இருக்கின்றது. இவை அனைத்தும் நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றது. ஸ்ட்ரெஸ் நமது வலது நாடியை பாதிக்கின்றது. இவற்றை நாம் எவ்வாறு சமநிலை செய்வது என்பதை நாம் பார்ப்போம். இவற்றை நாம் சமநிலை செய்து ஆறுதல் அடையும் போது நடு நாடி, இதுவே பரிணாம வளர்ச்சிக்கான அதாவது எமது ஆத்ம முன்னேற்றம் என்னும் போது எமது ஆளுமையில் நாம் அமைதி அடைந்து நற்பண்புகளில் முன்னேறும் ஒரு நிலை. எமது எண்ணம், செயல்கள் இரண்டிலும் பண்புகளில் முன்னேற்றம் அடையும் நிலை இந்த சமநிலை. இந்த சமநிலையிலேயே அந்த முன்னேற்றம் நடைபெறும். நாம் சமநிலை குழப்பத்தில் இருக்கும் போது அதை நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே இந்த நடுநாடியின் தொழிற்பாட்டுக்கு இந்த சமநிலை அவசியமாகின்றது. இடது நாடி நமது கடந்த காலம், நமது உணர்வுகள், ஆசைகளுடன் தொடர்புடையது. இச்சா சக்தி, தூய இச்சை. இச்சை தூய்மையாக இருக்கும் போது நமது வலது நாடியும் சமநிலைக்கு வருகின்றது. எனவே தூய விருப்பத்தை நாம் செயல்படுத்தும் நமது கிரியா சக்தி சமநிலை அடைகின்றது. விருப்பங்கள் தூய்மையற்றவையாக இருந்தால் செயல்களும் அதிகரித்து தூய்மை இல்லாத செயல்களில் நாம் ஈடுபட்டு வீணாக சமநிலையை இழக்கின்றோம். வலது நாடி எமது எதிர்காலம், உடல், மன செயல்பாடுகளுடன் தொடர்புடையது. நடு நாடி நிகழ்காலம், எமது முன்னேற்றம், ஆத்ம வளர்ச்சியோடு தொடர்புடையது. ஆன்மீக வளர்ச்சி. இந்த ஆன்மீக வளர்ச்சி என்றால் இந்த சொற்கள் மிக பெரிய சொற்களாக இருக்கலாம், புரியாதவையாக இருக்கலாம். ஆனால் ஸ்ரீமாதிஜியின் மூலமாக இவை எமக்கு புரியக்கூடிய எளிய முறையில் தரப்பட்டிருக்கின்றது. இந்த ஆன்மீக வளர்ச்சி என்பது எமது எண்ணங்கள், எமது செயல்களில் நாம் தூய்மை அடைந்து நற்பண்புகளை, நல்ல ஒரு ஆளுமையை நாம் வெளிப்படுத்தும் ஒரு நிலையே இந்த ஆத்ம வளர்ச்சியாகும். இப்பொழுது நாம் சமநிலையை பார்ப்போம். மிக இலகுவான சமநிலை. நீங்கள் இன்றைய
இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஸ்ரீ மாதஜி அவர்கள் கூறினார், ஆம், எமது உடல் 5 தனிமங்களால் ஆனது. அதாவது 5 எலிமெண்ட்ஸ். 5 எலிமெண்ட்ஸ் என்று சொன்னால் அந்த பஞ்ச தத்துவங்கள். பஞ்ச தத்துவங்கள், ஆம், அதாவது பூமி தத்துவம், நிலம், நீர் தத்துவம், நெருப்பு தத்துவம், வாயு தத்துவம், ஆகாய தத்துவம். இவையே பஞ்ச தத்துவம். ஆயுர்வேதத்தில் கூட சொல்லப்படுகின்றது, எமது உடல் பஞ்ச தத்துவங்களால் ஆனது. இந்த பஞ்ச தத்துவங்களை நாம் பயன்படுத்தி எமது உடலில் உள்ள பஞ்ச தத்துவங்களை நாம் சமநிலை செய்யும் போது எமது உடல், உளம், மனம் என்பன ஆரோக்கியம் அடைந்து சமநிலை அடைகின்றது. சோ எமது இடது நாடியை நாம் தூய்மைப்படுத்த பூமி தத்துவத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். இவற்றின் விளக்கங்கள் நீங்கள் போக 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 இதனுடைய பெரிய தொடர்பு, ஒன்றோடு ஒன்றான தொடர்புகளை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். சோ இன்று நாம் இந்த சமநிலையை செய்வோம். நமது இடது நாடி இடது கை மடியில், இடது நாடி சமநிலைக்கு நமது இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி வையுங்கள். இவ்வாறு இந்த படத்தில் காட்டியவாறு இடது கையை மடியில் நன்றாக திறந்து வையுங்கள். 5 விரல்களையும் விரித்து திறந்து வையுங்கள். இந்த பிரபஞ்சம் எங்கும் இந்த சக்தி, அதாவது எம்மை படைத்த இந்த சக்தி நிறைந்திருக்கின்றது. எமக்குள்ளும் இந்த சக்தி நிறைந்திருக்கின்றது. சோ எமது இடது கையால் நாம் அந்த சக்தியை வாங்கி வலது கையால் இடது கையால் அந்த சக்தி உள் செல்லும் போது அது எமது இடது நாடியை தூய்மைப்படுத்தி வேண்டாதவற்றை வலது கை மூலமாக பூமிக்கு செலுத்துகின்றது. இப்பொழுது நமக்கு தெரியும், இங்கு நாம் ஒன்றும் செய்வதில்லை. எனவே நாம் பெருசாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை. ஒரே ஒரு பிரார்த்தனையை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் எமது சுதந்திரத்தில் நாம் இதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நம்மை படைத்த இந்த மாபெரும் சக்தி எமது சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. எனவே நாம் விரும்பி கேட்கும் போது இது நடைபெறுகின்றது. சோ இதில் நான் கேட்போம், தாயே, தயவு செய்து எனது இடது நாடியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது இடது நாடியில் எனது கடந்த காலத்தின் பாதிப்புகள், மனக்கட்டுப்பாடுகள், நானே எனக்கு விதித்துக் கொண்ட கொள்கைகள், அவற்றில் நான் சிக்கி தவித்து எம்மை ஒரு முன்னேற்றம் அடைய விடாது எம்மை கட்டுப்படுத்தும் அனைத்து மனக்கட்டுப்பாடுகள், கொள்கைகள், நாம் புத்தகங்களில் பெற்றுக்கொண்ட எண்ணங்கள், சரியோ தவறோ அனைத்தையும் நாம் பெற்றுக்கொண்டோம் வெளியிலிருந்து. இவை அனைத்தும் எனது இடது நாடியை பாதிப்பவை அனைத்தையும் பூமி தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். கவனம் தலையுச்சி குழியில் இருக்கட்டும். இப்பொழுது மெதுவாக அங்கிருந்து கொண்டு எமது இடது உள்ளம் கையை அவதானிப்போம்.
எம்மை படைத்த இந்த சக்தி மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. எனவே நாம் ஒரு இதயபூர்வமான ஒரு தூய்மையான ஒரு பிரார்த்தனையே போதுமானது அதன் முழுமையான வேலை நமக்குள் ஆரம்பிப்பதற்கு. எனவே இதயபூர்வமாக முழு நம்பிக்கையோடு நாம் கேட்போம். தாயே, எமது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது இடது நாடியில் இயங்கும் இச்சா சக்தி, தூய விருப்பத்துக்கான சக்தியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். வேண்டாத ஆசைகள் அனைத்தையும் என்னிடமிருந்து விலக்கி விடுங்கள். எனது விருப்பத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது விருப்பம் நான் ஒரு நல்ல ஒரு ஆத்ம ஆளுமையாக மாற வேண்டும். அந்த விருப்பத்தில் தமது நல்வாழ்வுக்கான அனைத்து விருப்பங்களும் பூர்த்தியாகும் திறமை அதில் அடங்கியுள்ளது. எனவே ஒரே ஒரு விருப்பத்தை மட்டும் நாம் கேட்போம். தாயே, எனது இடது நாடியில் தூய விருப்பத்தை தந்தருளும். இப்பொழுது எமது வலது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். உள்ளம் கை எம்மை நோக்கி இருக்குமாறு வைத்து 5 விரல் நுனிகளும் ஆகாயத்தை நோக்கி இருக்குமாறு இந்த படத்தில் காட்டுவது போல் நீங்கள் உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்போது வலது நாடியை தூய்மைப்படுத்துகின்றோம். எனவே வலது கை 5 விரல்களும் நன்றாக விரிந்து மடியில் இந்த பிரபஞ்ச சக்தியை வாங்கிக் கொள்ளட்டும். இந்த சக்தி நமக்குள் சென்று வலது நாடியை தூய்மைப்படுத்தி வேண்டாதவை எமது இடது கையால் ஆகாய தத்துவத்துக்கு அனுப்பப்படுகின்றது. முக்கியமாக எமது வலது நாடியில் நாம் அதீதமாக செயல்படும் போது மனம், உடல் இரண்டும் அதீதமாக செயல்படுகின்றது. தூய்மை இல்லாத ஆசைகளை நிறைவேற்ற நாம் அதீதமாக செல்லும் போது இந்த மன உடல் தொழிற்பாடுகளால் உடலில் வெப்பம் அதிகரிக்கின்றது. இந்த வெப்பம் அனைத்தும் ஆகாய மார்க்கமாக வெளிவிடப்படுகின்றது. எமது வலது நாடி அமைதி அடைகின்றது. எனவே இதில் நாம் மீண்டும் பிரார்த்திப்போம் இதயபூர்வமாக. தாயே, எனது வலது நாடியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது மன உடல் தொழிற்பாடுகளில் தூய்மையை தந்தருளுங்கள். அதனால் எனது கிரியா சக்தி சமநிலையில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். எனது கவனம் எனது ஆத்மாவில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். நான் ஒரு தூய ஆத்மா. கடலளவு பரந்திருக்கும் பரமாத்மாவின் ஒரு துளியாக ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாக இருக்கின்றேன். அதுவே உண்மை. எனவே அந்த உண்மையில் நாம் நமது கவனத்தை வைப்போம்.
அதுவே எமது முழு ஆற்றலையும் வெளிப்படுத்த வல்லது, வெளிக்கொண்டு வர வல்லது. பிரார்த்தனையின் பின்பு அமைதியாக நாம் விட்டு விடுவோம். எமது வலது உள்ளம் கையை அவதானிப்போம். தலையுச்சி குழியில் இருந்து கொண்டு நமது வலது உள்ளம் கையை அவதானிப்போம். இடது கை விரல்கள் ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். எந்த அனுபவமானாலும் சூடாக இருக்கலாம், குளிராக இருக்கலாம், அல்லது ஒரு அனுபவமே இல்லாமல் இருக்கலாம், மனம் அமைதியாக இருக்கலாம், எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கலாம். எண்ணங்கள் வந்தால் அவற்றை நாம் மன்னித்து விடுவோம். மன்னிப்பு மாபெரும் சக்தியாகும். எண்ணங்களை மன்னித்து விடுவோம். எந்த அனுபவமானாலும் நாம் அவற்றை பணிவோடு ஏற்றுக்கொள்வோம். பொறுமையோடு நாம் காத்திருப்போம். தன்னம்பிக்கையோடு ஏனென்றால் இந்த தியானத்தில் தூய விருப்பத்தோடு இந்த தியானத்தில் ஈடுபட்ட எவருமே பலனை அனுபவிக்காமல் போனதில்லை. அனைவருக்கும் இது வேலை செய்திருக்கின்றது. இதயபூர்வமாக ஒன்றே ஒன்று தேவை, நான் இதில் முன்னேற வேண்டும் என்ற தூய விருப்பம். இப்பொழுது இரு கைகளையும் நாம் மடியில் கொண்டு வருவோம். நமது கவனத்தை நாம் நடு நாடியில் வைப்போம். நடு நாடி சுழுமுனை நாடி என்று சொல்லப்படும். நமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து முள்ளந்தண்டு வழியாக நமது உச்சிக்குழி வரைக்கும் அந்த நாடி இருக்கின்றது. எனவே இப்பொழுது ஒரு சிறிய பயிற்சி. இலகுவாக நமது கவனத்தை உச்சிக்குழியில் வைத்து அந்த நடு நாடியை நாம் உள்முகமாக எமது கவனம் மூலமாக நடுநாடி வழியாக எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்துக்கு எமது கவனத்தை நாம் அந்த நடுநாடி வழியாக கொண்டு செல்வோம். பின்பு முள்ளந்தண்டு அடிப்பாகத்திலிருந்து எமது கவனத்தை நடுநாடி வழியாக உள்முகமாக தலை உச்சி குழிக்கு கொண்டு வருவோம். இது ஆரம்பத்தில் சிறிது சிரமமாக இருக்கலாம், ஆனால் முடிந்த அளவு செய்யுங்கள். முடிந்த அளவு ஒரு விதமான கஷ்டமும் வேண்டாம், போஸ்ட் பண்ண வேண்டாம், முயற்சிக்க வேண்டாம். சாதாரணமாக அது நடைபெறுகின்றதா என்று பாருங்கள், அவ்வளவுதான். இது ஒரு சிறிய பயிற்சி. இப்பொழுது உங்களுடைய மூச்சை நன்றாக நீங்கள் உள்ளெடுக்கும் போது மூச்சை நீங்கள் உள்ளெடுக்கும் போது தலை உச்சிக்குழி வழியாக அந்த மூச்சை முள்ளந்தண்டு வழியாக நீங்கள் முள்ளந்தண்டு அடிப்பாகத்துக்கு நாம் கொண்டு செல்வோம். முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் சிறிது அமைதியாக இருப்போம். பின்பு அங்கிருந்து நாம் மூச்சை வெளிவிடுவோம் தலை உச்சிக்குழி வழியாக. இது எவ்வாறு நடைபெறுகின்றது என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையில் எமது சுவாசம் மூக்கு துவாரத்தின் ஊடாகவே நடைபெறுகின்றது.
ஆனால் நாம் முழு கவனத்தை போடும்போது நாம் எமது மூக்குத்துவாரத்தை மறந்து எமது சகசார உச்சிக்குழி மூக்குத்துவாரம் ஆகின்றது. சோ இதில் கவனம்தான் முக்கியம். சோ இவ்வாறு இன்னொரு தடவை நாம் பயிற்சி செய்வோம். மூச்சை உள்ளிழுங்கள். உச்சிக்குழி வழியாக, முள்ளந்தண்டு வழியாக, நடுநாடி வழியாக எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்துக்கு செல்வோம். அங்கு மூச்சை நாம் பிடித்து வைத்துக் கொண்டு சிறிது அமைதியாக இருப்போம். பின்னர் மூச்சை நன்றாக வெளிவிடும் பொழுது, மூச்சு காற்றை வெளிவிடும் பொழுது கவனத்தை முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து மீண்டும் தலை உச்சிக்குழிக்கு கொண்டு வரும். இப்பொழுது சுவாசத்தை சாதாரண நிலைக்கு நாம் கொண்டு வருவோம். இப்பொழுது உங்களுடைய இரு உள்ளம் கைகளையும் அவதானியுங்கள். தலை உச்சிக்குழியை அவதானியுங்கள். இப்பொழுது நாம் சிறியோர் உரை, ஸ்ரீ மாதாஜியின் சிறியோர் உரையை நாம் கேட்போம். இது 3 நாடிகளை பற்றி ஸ்ரீ மாதாஜி ஆற்றும் உரை. இந்த ஸ்ரீ மாதாஜியின் அருளுரைகள் கேட்பதன் நோக்கம் நேரடியாக உங்களுக்கு ஸ்ரீ மாதாஜியின் மூலமாக இந்த தகவல்களை உங்களுக்கு நேரடியாக தரும் நோக்கு. ஏனென்றால் நேரடியாக குருவினிடம் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது அது அதிவிசேஷமானது. எனவே நாம் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை இப்பொழுது கேட்போம். இது ஒரு 2.5 நிமிட உரை. All right. So now, I will first tell you about the 3 energies which are working within us. The first energy that is on the left hand side in blue color, see a deep blue color, is the energy of our desires. Now it caters to our past and is called as the moon energy, Chandranadi. Now this energy is the one we use when we think of our past, our emotions, and we also use it when we get conditioned. So this energy creates within us an institution which we call as conditioning, or we can call it as superego. In Sanskrit it's a Manashakti on the left hand side. Now the another one is the energy which is on the right hand side. Energy. This is the energy that we use for our mental and physical work. Is the energy of action, Kriya Shakti. You can call it Prana Shakti. This caters for our future, also for the futuristic thing, futuristic thinking, planning. Now we have in the center third energy. This energy has given us human awareness, is the evolutionary energy. This energy
is the one which is represented in the gross as parasympathetic nervous system. And the other two energies are left sympathetic and right sympathetic, expressed as manifested as. ஸோ ஸ்ரீமாதிஜியின் விளக்கத்தை கேட்டீர்கள். பராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் நமது நடு நாடியை கட்டுப்படுத்துகின்றது. அதுவே தன்னியக்க நரம்பு தொகுதி. சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் நமது இடது வலது நாடி, அதாவது பரிவு நரம்பு தொகுதி. நாம் அதை கட்டுப்படுத்தலாம். எமது இயக்கம், அதாவது நான் நடக்க வேண்டுமானால் நான் நடக்கலாம், இருக்க வேண்டுமானால் இருக்கலாம். எமது மூளையால் நாம் அதை கட்டுப்படுத்தலாம். ஆனால் இதய துடிப்பு, சுவாசம், பல ஆயிரக்கணக்கான தொழிற்பாடுகள், உடலில் நடைபெறும் தொழிற்பாடுகளை எமக்கே தெரியாது, எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஏதோ ஒரு சக்தி அதை கட்டுப்படுத்துகின்றது. அதுவே தன்னியக்க நரம்பு தொகுதியாகும், தானாக இயங்குவது. ஸோ இன்று நாம் குண்டலினியனை எழுப்பி கவசமிட்டு நம்மை சமநிலைப்படுத்தி தியான நிலைக்கு எவ்வாறு எடுத்துச் செல்வது என்பதை நாம் பார்த்தோம். இந்த குண்டலினியனை எழுப்பி கவசமிடுதல், நீங்கள் காலை எழுந்தவுடன் நீங்கள் அதை செய்யலாம். செய்து ஒரு சிறிது நேரம் நீங்கள் தியானிக்கலாம். மற்றும் எங்கும் வெளியில் செல்லும் போதும் நீங்கள் குண்டலினியனை எழுப்பி கவசமிட்டு செல்வது நல்லது. மற்றும் மாலையிலும் நீங்கள் படுக்க போகும் முன்பு குண்டலினியனை எழுப்பி கவசமிட்டு ஒரு சிறிது நேரம் தியானித்த பின்பு நீங்கள் படுக்கைக்கு செல்லலாம். ஸோ இவ்வாறு நாம் வீட்டில் தியானம் செய்வது எவ்வாறு என்பதை பார்ப்போம். ஸோ தினம்தோறும் செய்யுங்கள். ஏனென்றால் எந்த ஒன்றுக்கும் நாம் ஒழுங்கான பயிற்சி அவசியம். பலன் காண்பதற்கு ஒழுங்கான பயிற்சி அவசியம். எனவே தினம்தோறும் நீங்கள் காலை மாலை ஒரு அமைதியான இடத்தை தெரிவு செய்து நீங்கள் தியானம் செய்யலாம். பாதங்களை உப்பு நீரில் அமிழ்த்துதல், இது ஒரு ஆரோக்கிய குறிப்பு. நாம் விரைவில் அதை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். மற்றும் எண்ணங்களோடு நாம் போராடக்கூடாது. இந்த எண்ணங்கள் நமது இடது நாடியின் முடிவில் நமது மமகாரம் இருக்கின்றது. அதாவது மனக்கட்டுப்பாடுகள், கடந்த காலத்தில் நாம் பழகி கொண்ட பழக்க வழக்கங்கள், கைவிட முடியாதவை பழக்கங்களாக அது நமது தலையில் குந்தி கொண்டிருக்கின்றது. அதே போல் வலது நாடியின் முடிவில் எமது அகங்காரம் குந்தி கொண்டிருக்கின்றது. ஸோ ஒரு பக்கம் மமகாரம், ஒரு பக்கம் அகங்காரம் எமது தலையில் இருந்து எம்மை அழுத்தி கொண்டு இருக்கின்றது. ஸோ எண்ணங்கள் இவை இரண்டிலும் இருந்தே வருவதுதான் எண்ணங்கள். எமது ஆத்மா அமைதியானது. அங்கு எண்ணங்கள் இல்லை. அங்கு முழுமையான பாதுகாப்பு, முழுமையான அமைதி ஆத்ம நிலையில். எனவே ஆத்ம நிலையில் முழுமையான பாதுகாப்பு, முழுமையான சக்தி நிலை. எனவே அங்கு எண்ணங்கள் அவசியம் இல்லை, செயல்கள் மட்டுமே, அனுபவங்கள் மட்டுமே. எனவே இந்த எண்ணங்கள் எமது மமகாரம், அகங்காரத்தால் வருபவை. அவற்றோடு நாம் போராடக்கூடாது. அவை சக்தி அற்றவை.
அவற்றோடு நாம் போராடி வீணாக ஏன் எமது சக்தியை வீணாக்க வேண்டும்? அவற்றை மன்னித்து விட வேண்டியதுதான். ஏதாவது எண்ணங்கள் வந்தால் இந்த எண்ணத்தை நான் மன்னிக்கின்றேன். ஏனென்றால் இது எனது மமகாரம் அல்லது அகங்காரத்தில் இருந்து வருபவையாகும். இது எனது ஆத்மாவில் இருந்து வரவில்லை. ஆத்மாவில் இருந்து வரும் எண்ணங்கள் ஆத்மாவில் இருந்து எண்ணங்கள் வராது, அனுபவங்களே, தூய ஆத்ம அனுபவங்களே நமக்கு கிடைக்கின்றது. அந்த தியான நிலையை நமக்கு அனுபவங்களே கிடைக்கின்றது. ஆத்ம நிலை, அதுவே அந்த தியான நிலையே ஆத்ம நிலை. எனவே எதுவானாலும் எண்ணங்கள் எம்மை 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 நம்மை பிழையான வழியில் வழி நடத்தலாம். சில நேரங்களில் மிகவும் ஆனந்தமான ஒரு எண்ணம் என்று நாம் நினைப்போம். அவை மிகவும் கள்ளம் கபடம் நிறைந்தவை. எம்மை ஏமாற்றக்கூடியவை. எனவே எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அவற்றை மன்னித்து விட வேண்டும். போராடக்கூடாது. மற்றும் நாம் எந்த பொருட்கள் மீதும் கவனம் செலுத்த தேவையில்லை. எமது உச்சிக்குழி, எமது சிறு வயதில் நாம் பிறக்கும் போது மென்மையாக இருந்த இடம், அதுவே ஆத்மாவின் இருப்பிடம், பரமாத்மாவோடு சேரும் இடம். அந்த இடத்திலேயே நாம் கவனத்தை வைக்க வேண்டும். நாம் பிறக்கும் போது தூய ஆத்மாக்களாக பிறந்தோம். எந்த ஒரு இடது நாடியோ வலது நாடி பாதிப்புகள் இல்லாது ஒரு அமைதியான ஆத்ம நிலையில் இருந்தோம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது. அந்த இடத்திலேயே எமது கவனம் இருக்க வேண்டும். அதுவே ஆத்மாவின் இருப்பிடம். எப்பொழுதும் எமது கவனத்தை உள்முகமாக செலுத்துவோம். உள்முகமாக எமது நடுநாடி வழியாக எமது சக்கரங்கள் நாடிகளில் நாம் கவனத்தை வைக்கும் போது அந்த அனுபவங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். எம்மை பற்றி அறிந்து கொள்ளலாம். எமது குறைகள், எமக்குள் இருக்கும் நற்பண்புகளை நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நல் குணங்களை கொண்டிருப்போம். அந்த குணங்களை நன்றாக மேலும் மேலும் விருத்தி செய்து எமது குறைகளை சரி செய்து எம்மை நாம் சீர்திருத்தி முன்னேற்றலாம். எனவே எமது கவனம் எமக்குள் இருக்க வேண்டும். உள்முகமாக எமது குண்டலினி அன்னையிடம் நாம் எமது கவனத்தை செலுத்தலாம். இந்த குண்டலினி சக்தி எமது தூய விருப்பமாகும். தூய ஆற்றல், மன உறுதி, தூய்மை, இதுவே எமது இந்த குண்டலினி சக்தி காலம் காலமாக எம்மோடு இருக்கின்றது. உறங்கு நிலையில் இதுவரை இருந்தது, இப்பொழுது எமது விழிப்புணர்வுக்கு வந்துவிட்டது. எனவே நாம் எமது கவனத்தை குண்டலினி அன்னையிடம் வைக்கலாம். நாம் பிரார்த்திக்கலாம், தாயே, காலம் காலமாக என்னோடு இருந்தீர்கள். இதுவரை காலமும் நான் தங்களை அறியவில்லை. இப்பொழுது அறிந்து கொண்டேன். மேலெழுந்து வாருங்கள். எனது சாரத்துக்கு தலை உச்சிக்கு வாருங்கள். எனது தலை உச்சியில் எனது மூளையின் அனைத்து நரம்புகளையும் ஒளியூட்டி எனது அறியாமையை விலக்கி எனக்கு தூய அறிவை தந்தருளுங்கள். இதுவே நாம் கேட்க வேண்டியது. இவ்வாறு நாம் எப்பொழுதும் குண்டலினி தாயுடன் தொடர்பு கொள்ள கற்றுக்கொள்ளலாம். மற்றும் கூட்டு தியானத்தில் ஈடுபடுங்கள். கூட்டு தியானத்தில் ஈடுபடும் போது நாம் ஒருவருக்கொருவர் உதவி புரிகின்றோம். வீட்டில் தியானம் செய்யுங்கள். நீங்கள் 9 படிகள் செய்ய விரும்பினால் செய்யலாம். அல்லது இந்த 3 படிகளோடு பின்பு சமநிலை செய்யுங்கள். குண்டலினி எண்ணெய் எழுப்பி கவசமிட்டு சிறிது நேரம் சமநிலை செய்து தியானத்தில் அமரலாம்.
ஸோ எமது அடுத்த வகுப்பு, எமது ஆரம்ப வகுப்பு 3 வருகிற வியாழக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நாம் தொடருவோம். இது எமது தொடர் விளக்கங்கள். மேலும் உங்கள் அனுபவங்களை நீங்கள் தாராளமாக எம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை எமக்கு அறிய தாருங்கள். அவை எமக்கு உங்களை வழிநடத்த, அதாவது இங்கு நாம் செய்வது என்னவென்றால் நாம் பெற்ற இந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது. எனவே எமது அனுபவம் மூலமாக உங்களுக்கு உதவ முடியுமானால் அது நமக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு பாக்கியமாக நாம் கருதுகின்றோம். எனவே நீங்கள் தயங்காது உங்கள் கருத்துக்கள், உங்கள் கேள்விகள், உங்கள் அனுபவங்களை நீங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். மற்றும் இந்த எமது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த QR கோட் மூலமாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது மீண்டும் அனைவரும் நாம் இன்று பார்த்தது போல் குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். முடித்த பின்பு கேள்வி பதிலுக்கு வருவோம். மீண்டும் நான் அந்த வீடியோவை போடுகின்றேன். நீங்கள் பழகும் வரைக்கும் அந்த வீடியோவை நாம் போடுகின்றோம். வீடியோவை பார்த்து நாம் செய்யலாம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இன்று நம்மோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும், ஃபேஸ்புக் வழியாகவும் ஜூம் வழியாகவும் இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். இப்பொழுது நான் ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய மைக் ஓன் பண்ணி கதைக்கலாம். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் நீங்கள் சட் மூலமாக உங்களுடைய அனுபவங்கள், கேள்விகள் இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ
எஸ் நிச்சயமாக. பிந்தி சில பேர் வந்து வேலை காரணமாக நேரத்துக்கு வர முடியாமல் இருக்கின்றது. அவர்களுக்கு நாம் ரெக்கார்டிங் அனுப்புவோம். நீங்கள் ரெக்கார்டிங்கை ஒழுங்காக பாருங்கள். முடிந்த அளவு நேரடி வகுப்பில் இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ரெக்கார்டிங் தயாரானதும் நாம் உங்களுக்கு அனுப்புவோம். ஓகே. எமது வாட்ஸ்அப் நம்பர் பாருங்க, அனுப்பி விடுறேன். சொல்லுங்க யாராவது. வணக்கம் அம்மா. சொல்லுங்க சொல்லுங்க. யார் யார் கதைக்கிறீங்க? சொல்லுங்க அன்பழகன். என்னடாவா பாதுகாப்பு கவசம் வந்து நாங்க எங்கேயும் போய்க்கலையும் அதை செய்துட்டு போலாமா? பாதுகாப்பு கவசத்தின் அர்த்தம் அதுதானே. போர் வீரர்கள் போருக்கு போகக்குள்ள கவசம் அணிவார்கள். அதே மாதிரி தான் இதுவும். நீங்க எங்க போனாலும் வெளியில வீட்டுக்கு வெளியில போகக்குள்ள உங்களுக்கு தெரியும் தான் வெளி உலகுல எவ்வளவு பிரச்சனை. அந்த கவசம் அணிந்து கொண்டு போகும். குண்டலினி எண்ணெயை எழுப்பி இங்க கவனம் முக்கியம். கவனத்தை நீங்க ஒரு ஒரு இதை அந்த குண்டலினி எழுப்பி கவசம் போடுறது குறைஞ்சது இவ்வளவு 2 நிமிஷம் எடுக்கும். என்ன அந்த 2 நிமிஷம் உங்களோட கவனம் உங்களோட குண்டலினி எண்ணெயில இருக்கும். அதுல அவதான் உங்களை அவதான் உங்களோடயே உங்களோட காலங்காலமாக உங்களோடயே இருந்து உங்களை வழிநடத்தும் தாய் என்ன. அப்ப நீங்க எங்க போனாலும் உங்களோடயே வர்ற ஒரு ஆள். அவதான் உங்களை பாதுகாக்க போறா. அவன் அதுல கவனம் வச்சு நீங்க கவசம் இட்டுக்கொண்டு போக வேணும். சோ கவசம் எல்லாம் ஒவ்வொரு சக்கரங்களின் நற்பண்புகள் போக போக உங்களுக்கு அது விளங்கும். இந்த ரெக்கார்டிங் எதுக்கு அனுப்பி போடுவீங்க அம்மா? போடுவோம். எஸ் எஸ். நன்றி அம்மா. எப்படி இருந்தது இன்றைக்கு தியானம்? நல்லா இருந்தது அம்மா. நல்ல தலையில நல்ல குளிர்கள் வர மாதிரி உணர்வுகள் இருக்கு. ஓ, வெரி குட். ஓகே, நன்றி அம்மா. ஓகே. ஓகே, வேற யாராவது பகிர்ந்து கொள்ள போறீங்களா? மற்றும் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் இதில் இருக்காட்டில் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை தாருங்கள். நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் அந்த வாட்ஸ்அப் குழு வந்து எங்களுடைய பக்கத்தில் இருந்து செய்திகளை அனுப்ப மட்டுமே. நீங்கள் எங்களுக்கு செய்தி அனுப்புவதானால் நீங்கள் தனியாக நேரடியாக எங்களுக்கு அனுப்புங்கள். ஏனென்றால் அந்த குரூப் அப்ப வந்து கிளியரா இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு வகுப்பு தகவல்களும் உங்களுக்கு நேரடியா வந்து சேரும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்து இணையறீங்கள் என்று தந்தாலும் நல்லது. மற்றும் நீங்கள் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எல்லாம் நான் இலங்கையை சேர்ந்து இலங்கையில் தான் கல்வி எல்லாம் பயின்றேன். வரும்போது நிறைய பிரச்சனைகள், மனக்கவலைகள், நாட்டு நிலைமைகள், அந்த நிலையோட தான் யோகா தியானத்துக்கு வந்து நாம் எவ்வளவோ பயன் அடைந்திருக்கின்றோம். எனவே நீங்கள் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு இந்த நல்ல அனுபவங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே நீங்களும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனவே தயங்காது நீங்கள்
என்ன கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஆஹ் நீங்கள் அன்மியூட் பண்ணி, அதாவது மைக் ஆன் பண்ணி கதைக்க முடியாட்டா நீங்கள் chatலையும் போடலாம். நிஷாந்த், நீங்க இப்பதானே இணையறீங்கள்? ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு கேள்வி, நீர்கொழும்பில் இது சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? ஆஹ் ஆஹ் உண்மையில் இலங்கையில் இன்னும் இலங்கையில் சாயோக தியானம் செய்பவர்கள் இருக்கின்றார்கள். சில சில இடங்களில் நீர்கொழும்பில் இல்லை. மற்றும் இருப்பவர்களும் வகுப்புகள் நடத்தக்கூடிய நிலையில் இல்லை. இப்ப நாட்டு நிலைமைகள் முக்கியமாக கொஞ்சம் வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றால் வாரம் ஒரு முறையோ இருமுறை ஒரு சென்டர் ஒன்று எடுத்து அதில் ஒழுங்காக சென்று வகுப்புகள் நடத்தும் அளவுக்கு இப்பொழுது நமக்கு தொண்டர்கள் இல்லை இலங்கையில். இதனால் தான் நாம் ஆன்லைனில் ஆரம்பித்து நடத்துகின்றோம். இந்த ஆன்லைன் மூலமாக நாம் இலங்கையின் எந்த ஒரு மூலையில் உள்ளவர்களோடும் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ விரைவில் நாம் எதிர்பார்க்கின்றோம் இலங்கையில் ஒரு நிலையம் ஆரம்பித்து நேரடியாக மக்கள் பெறக்கூடிய நிலைமை வரும் என எதிர்பார்க்கின்றோம். இப்போ நாம் இலங்கைக்கு வந்தால் கூட நாம் வந்திருக்கின்றோம் பல தடவை. 2022க்கு முன்பு தொடர்ந்து 5 வருடங்கள் வந்தோம். 2022 வந்து இலங்கையில் 6 இடங்கள், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கண்டி, கொழும்பு, நுவரெலியா, ஹட்டன், இவ்வாறு இடங்களில் போய் நேரடி வகுப்புகள் வைத்தோம். வைத்த பின்பு தொடர்ந்து அந்த வகுப்புகளை நடாத்த நமக்கு தொண்டர்கள் இல்லை. எனவே நாம் ஆன்லைனில் தான் வகுப்புகளை தொடர்ந்தோம். ஆன்லைன் மூலமாக செய்வதில் ஒரு நன்மை என்னவென்றால் நாம் இலங்கையில் எந்த மூலையில் இருப்பவர்களோடும்
எந்த மூலையில் இருப்பவர்களுக்கும் இது சென்றடையக்கூடியதாக இருக்கின்றது. நாம் நேரடியாக வந்தால் ஒருவர் 2 பேர் எல்லா இடங்களையும் சென்று வகுப்புகள் வைப்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. எனவே நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றும் இதில் நீங்கள் இவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் வரும்போது உங்களை நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். நாம் சந்திக்கும் போது நாம் ஒரு குறைந்தது 1 கிழமை 2 கிழமை 3 கிழமை நிற்க முடியும். அதுக்குள் நீங்கள் நேரடியாக இந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்டால் நேரடியாக சந்திக்கும் போது இலகுவாக இருக்கும். மேலும் மேலும் பயன் அடையலாம். அரவிந்தன் சொல்லுங்க. இப்பதானே ஜாயின் பண்ணினீங்க? ஹலோ. ஓமா சொல்லுங்க. ஓமா இப்பதான் நான் வந்து இந்த ஃப்ரைடே சண்டே கிளாஸ் வந்து இதே இதுலயா இருக்குது? நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அனுப்பி விடுறீங்களா? சரி சரி. ஓகே. யா யா. ஜெயம் சபாபதி சொல்லுங்க. நீங்க கை உயர்த்தி இருக்கிறீங்க. நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ஜெயம் சபாபதி. கேக்குதாம்மா? கேக்குது. சொல்லுங்க. என்னண்டாலம்மா போன கிளாஸுக்கு வந்தேன் தானே, வந்து இருந்து வந்து எல்லாம் முடிச்சு எல்லாம் நான் கொஞ்சம் படுத்துட்டேன். படுத்த போது கையில முதல் விரல், இந்த சுட்டு விரல் இருக்குதானே, பெருவிரலுக்கு அடுத்த விரல், அதுல ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சது போல கொஞ்சம் அரை தூக்கத்துலதான் போய்கொண்டிருந்தேன் நான். அப்போ ஷாக் அடிச்சது போல இருந்தது. ஐயோ அம்மா கையை எடுத்துட்டு தான் பார்க்க நான் படுத்திருக்கிறேன். நல்ல பெட்ல. எந்த கை? இடக்கையா வலக்கையா? இடக்கை அம்மா. இடக்கை. நீங்க குற்ற உணர்வு ஏதாவது இருக்கா? எனக்கு அப்படி எதுவும் இல்லை. ஓகே, அது பிரச்சனை இல்லை. அதுதான் எந்த அனுபவமானாலும் இந்த பிரபஞ்சம் எம்மை அன்போடு படைத்த பிரபஞ்சம், பொறுமையோடு நாம் அதை அவதானிக்கிறது தான் நம்முடைய வேலை. ஓகே, அதுல ஏதோ குண்டலினி சக்தி அதுல ஏதோ செய்திருக்கு. அது எதுவா இருந்தாலும் நன்மைக்கே. நானே குரூப்ல எனக்கு எப்படி செய்யறேன்னா 65 இயர்ஸ் எனக்கு அந்த மூட் பண்ற அந்த குரூப்ல எங்க போறது, யாரோட கண்டக்ட் பண்றது எல்லாம் தெரியாது. ஒரு குரூப் நம்பர் ஒன்று இருக்கு, கடைசியில 300. அப்ப அதுல ஒன் பண்ணிட்டு கதைக்க அவர் சொன்ன, நீங்க இவங்களோட இது குரூப்போட கதைக்கு இல்லாதம்மான்னு சொல்லி நான் அப்ப வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். நான் உங்களை சந்திச்சா கேப்பமண்டு. நீங்க எங்கட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்களா தானே? ஓமாம்மா இருக்கிறேன். சரி சரி. நீங்க யாழ்ப்பாணமா? எந்த இடம்? நான் யாழ்ப்பாணம் வடமராட்சி மருதங்கணி என்று சொல்றா தெரியுமா? மருதங்கணி. மருதங்கணி தான். இப்ப ட்ரிங்கோல இருக்கிறோம். ஆபீசர் மேற்றனா இருந்தேன் நான். இப்ப சுமார் மெடிக்கல் ஷாப் பண்ணு வச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் 2 பேரும் அங்கால கொஞ்சம் பிரச்சனை நேர்ந்தனே, 2 பேரும் வெளியில போயிட்டாங்க. ஒரு ஆள் கனடால, லண்டன் ஹஸ்பண்ட் தான்.
ஆஹா. ஹாப்பியா போகுது. நல்லா இருந்தது. மெடிடேஷன் எல்லாம் சந்தோஷமா இருந்தது. இதுக்கு ஆஹ் பிறகு இந்த கொஞ்சம் மெடிக்கல் ஷாப் அதுகளோட இருக்கிறதானே, அப்ப கொஞ்சம் டென்ஷன்கள் இருந்தாலும் அன்றைக்கு பிறகு நான் நல்ல ஹாப்பியா இருக்கிறேன். நல்லது. இந்த ஆஹ் வேண்டியதான். ஆஹா. ஆஹா. எப்படி அந்த சந்தோஷத்தை பகிர்றதுன்னு எனக்கு தெரியாது. அந்த சின்ன பிள்ளை இருந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ். அதுக்கு ஆஹா. பிறகு ஆஹா. யாழ்ப்பாணம் என்று சொன்னா தெரியும் தானே, எல்லாத்துக்கும் டென்ஷன் தானே, டென்ஷனோ. எல்லாத்துக்கும் எல்லாம் இருந்தது. இப்ப இந்த தியானத்துக்கு பிறகு நான் நல்லா இருந்தேன். 4 days இருந்தா நல்ல சந்தோஷமா இருந்தது. இனியும் அப்படியே இருந்தா நல்ல நினைக்கிறேன். தொடர்ந்து தொடர்ந்து வாருங்க. நிறைய நிறைய அறிய இருக்கு இதுல. கடல் அளவு அறிவு. நான் அதுக்கு முன்னும் இவர் வேதாத்திரி மகரிஷின்ற அது அவங்களோட கண்டக்ட் பண்ண இல்ல, யூடியூப்ல பார்த்து அதுகள் செய்யறதுண்டு. சின்ன சின்ன அந்த எக்ஸசைஸ் எல்லாம் அவங்க போடுறவங்களானே, அதுகளை பார்த்து மெடிடேஷன் சின்ன மெடிடேஷன் எனக்கு கிடைச்சது. நான் நர்சிங்ல 1978 இருக்கேன். ஜப்பானீஸ் வந்து வந்தவங்க ஆழ்நிலை தியானிலேருந்து கண்டினியூ பண்ணி கொண்டிருந்தேன். பிறகு சிறிடி சாய்பாபா சாய்பாபாட்ட அவங்களோட பஜனை எல்லாம் போறேன். பிறகு இப்ப போற இல்ல. ஆனா சுவாமி இந்த மெடிடேஷன் ஒரு 20 minutes செய்யறேன். சிறிடி சாய்பாபாவோ சாய்பாபா அதுதானே, அதுல ஒரு 20 minutes அவங்களோட மெடிடேஷன். ஆனா இதுல கிடைச்சது போல அந்த ஆழ்ந்த ஹாப்பினஸ் கிடைக்கல எனக்கு. அதுதான் அது என்னன்னு சொன்னா, நீங்கள் ஒரு உண்மையான ஒரு குருவால தான் அது அந்த இனிஷியேஷன், அந்த ஆரம்பிக்க முடியும். ஸ்ரீமாதிஜி அவருடைய முறைகள் மூலம்தான் அது கிடைக்கிறது. என்ற அனுபவத்துல நானும் உங்களை மாதிரி முந்தி தேடினது நிறைய இடங்கள். இத மாதிரி இதுவரை காலம் இந்த ஆத்மீக வரலாற்றுல இதுவரை காலம் ஸ்ரீமாதிஜி கொடுத்த அளவு அறிவை எளிமையாக இலவசமாக எந்த ஒரு குருவும் கொடுத்ததில்லை. நீங்க உங்களோட ஏதோ அந்த இன்னொரு வைப்ரேஷன் உண்டு, உடம்பெல்லாம் அது என்னன்னு சொன்னா, அந்த சந்தன மரம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற மரமும் அந்த வாசனையை எடுக்கிற மாதிரி ஸ்ரீமாதிஜி 96ஆம் ஆண்டுல இருந்து ஸ்ரீமாதிஜியை பின்பற்றினது. அப்ப அவருடைய வாசனைகளும் கொஞ்சம் இருக்கும். முழுமையா இருக்காது, கொஞ்சம் அவருடைய வாசனை இருக்கும். நான் யாழ்ப்பாணம் கைதடி. கைதடியா? கைதடியில நான் சின்ன பிள்ளையில அவங்க சைவ சிறுவர் இருந்தது, அதுல கொஞ்சம் இருந்தேன் நான். ஆவண்ணா கந்தையா நடத்தினதா? கந்தையா கந்தையா அவர்கிட்ட அங்க இருந்த நீங்களா? அதுல நான் கெல்பஸா இருந்தேன் நான். அப்ப உங்களுக்கு அந்த லீலா என்றவ தெரியுமா உங்களுக்கு? அவவும் இருந்தவ லீலாவோ? தெரியும் தெரியும். அவங்கட பக்கத்து வீடுதான் லீலா. சொந்த ஒரு ரிலேட்டிவ்ஸ் தான். அதுலயும் அவரும் கொஞ்சம் ஆன்மீகத்துல கூடினாள் தானே. அந்த நேரம் நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணி இருந்த நாங்கள் ஒரு 6 months அப்படி இருக்கும். அதுக்கு பிறகு நர்சிங் போயிட்டேன். இது நீங்க மேரி பண்ண முதலா பிறகா இருந்து நீங்கள் மேரி பண்ண முதலா? கைதடியில இருந்தது மேரி பண்ணக்கு முதலா? ஓகே ஓகே. தேங்க்யூ அம்மா. நாங்க அந்த குரூப்ல இருந்தோண்டு சும்மா பர்சனல் பிரச்சனை இல்லை. அது என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் அது ஒரு அனுபவம் தானே.
எங்கட அத இனிமேல் வந்து எங்களுக்கு பர்சனல் வாழ்க்கை புற புற வாழ்க்கை என்று இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை தான். ஆத்ம விழிப்புணர்வின் பின்பு ஆத்மாக்கள் என்றா நாங்கள் எல்லாரும் பெருங்கடலின் ஒவ்வொரு துளிகள் என்ன அது சரி. பரமாத்மாவின் துளிகள் நாங்கள். ம். நல்ல விஷயம். நீங்க ட்ரிங்கோல எந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்க? இங்க டவுன் தானம்மா. டவுன். டவுன்ல ஓகே ஓகே. திருக்கடலூர்னு சொல்றது. டவுனுக்கு இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் அப்படித்தான் வரும். ஆஹா ஆஹா ஓகே ஓகே. நாங்க டிஸ்பிளேஸா வந்து இங்க இருந்து பிற இடங்களை 10 இயர்ஸ் ஆச்சு. டிஸ்பிளேஸா இங்க 10 இல்ல 20 இயர்ஸ். மிக்க நன்றி உங்களுடைய அனுபவம் பகிர்ந்து கொண்டதற்கு. ஆமா, நன்றி உங்களுக்கு அம்மா. சந்தோஷமா கதைச்சதுக்கு. முதல்ல ஏதாவது ஒரு அருங்குருவோ யாரோடையோ கதைக்கிறேன் பயந்துதான் கதைக்க வேணும் போல. ஆனா உங்களோட பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? கடவுளுக்கு தான் நாங்க பயப்படணும், வேற ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. சரியா. இந்த எங்களுக்குள்ள இந்த பயம் ஏன் வாரது என்றால் அது வந்து அறியாமையாலான். அந்த அறிவு வளர வளர எங்களுக்குள்ள தூய்மை வளர வளர அந்த தன்னம்பிக்கை தானாக வரும். அந்த பயம் போயிடும். தன்னம்பிக்கை, தூய்மை, நான் ஒரு தூய்மையானவன் என்ற ஒரு நம்பிக்கை வந்த உடனே பிறகு என்னத்துக்கு பயப்படணும்? பயம் போயிடும். ஸோ நீங்கள் அங்க இருந்த டைம் நாங்கள் படிச்சோன்னு இருக்கிறோம் நினைக்கிறேன். நீங்க கைதடியில இருந்த நேரம் எங்களுக்கு தெரியுமா? இது இது இந்த லீலாக்கா அங்க போய் இருந்தது தெரியும். எங்களுக்கு பிறகுதான் லீலா வந்திருக்கணும். நான் நர்சிங்குக்கு போன பிறகு. ஸோ வேறு யாரும் கதைக்க போறீங்களா? நவாஸ் அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணி கதைங்க. சரியம்மா, தேங்க்யூ. ஓகே ஓகே, நன்றி நன்றி. நவாஸ் சொல்லுங்க, எங்க இருந்து இணைகிறீங்கள்? அன்மியூட் பண்ணுங்க. மற்றவர்களும் கதைக்கலாம். மோகன், விஜயராணி, மற்றது நிர்மலா மகேஸ்வரன், சிவரம்யா, சிவநாதன். ஹலோ. சொல்லுங்க மோகன், விஜயராணி சொல்லுங்க. அம்மா ஆஹா. அம்மா நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. ஆஹா. எனக்கு வந்து இப்ப 40 வயசு ஆகுது. ஆஹா. இப்ப வந்து பிரஷர் வந்து கூடுதலா இருக்கு. ஓகே, பிளட் பிரஷர். ஆமா ஆமா. அதுதான் நான் இதுக்குள்ள இணைஞ்சு இது மூலமா ஏதாவது மனக்கட்டுப்பாடுகள் ஏதாவது செய்யலுமா அப்படின்ட்டு யோசிச்சேன்.
அஹ், என்ன டென்ஷன் உங்களுக்கு? டென்ஷன் பிள்ளைகள் 3 பேர் இருக்காங்க. ம்ஹும். அவங்களுக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஷொப் ஒன்று செய்றோம், ஸ்டூடியோ ஒன்று. ஆஹா. அது பொருளாதார பிரச்சனைகள்னால தான் கொஞ்சம் பிரச்சனைகள். அப்ப அங்கிட்டு இங்கிட்டு வேலைகள் முடிச்சிட்டு அங்கிட்டு போகணும். ஓகே. அப்ப அந்த டென்ஷன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் பெருசா. ஸோ இதுல வாங்க, இதுல பேலன்சிங், இந்த அதாவது சமநிலை செய்து கொஞ்ச நாளை தியானம் செய்யுங்க. சரிங்க. செய்து கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு பிளட் ப்ரெஷருக்கு வந்து எங்களோட வலது நாடி தான் நாங்க கூட கவனிக்க வேணும். சரிங்கம்மா. நான் அந்த உப்பு நீர் சுத்திகரிக்கும் போது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் வந்து சொல்லித்தரேன். ஓகே. அதை நீங்க தொடர்ந்து செய்து கொண்டு வர ஆம், ஓகே. ஆஹ், நீங்க மாற்றங்களை இதெல்லாம் ஓகேம்மா. ஸோ முதல்ல நீங்க வந்து இந்த மெடிடேஷனை முதல் நன்றா தெரிஞ்சு கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஓகே. இது வந்து ஒரு உயிருள்ள நிகழ்வு. ஸோ ஒரு மெதுவா நீங்க அதை முன்னேற்றத்தை காணலாம். ஓகே. ம்ஹும். ஸோ இப்ப நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? நாங்க நாங்க இப்ப இருக்கிறது யுஎஸ்ஏ, அமெரிக்கால. ஆ, சரி. அங்க முன்ன இருந்தா ஸ்ரீலங்கா ஆ முன்ன ஸ்ரீலங்கால இருந்தீங்களாம்மா? ஆஹா, ஸ்ரீலங்கா தான் நான். ஆ, சரி அம்மா. நாங்க ஹெட்டன் அம்மா. ஹட்டனா, ஓகே ஓகே. உங்களுக்கு மிஸ்ஸஸ் பெர்னாண்டோவா தெரியுமா? அவங்க ம், ஹட்டன் நினைக்கிறேன். அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியல. என்னம்மா? ஓகே ஓகே. நோர்வூட் நினைக்கிறேன். நோரூட்னா நமக்கு பக்கம்தாம்மா. அவங்க ஒரு டீச்சர், அவங்க மிஸ்ஸஸ் பெர்னாண்டோ. ஆ, சரி அம்மா. மிஸ்ஸஸ் நான் அவங்க ராஜம் பெர்னாண்டோ, அவங்க எங்களோட வகுப்புல வர்றவங்க. ஓகேம்மா. ஆ, ம். இத்தான் நான் செய்யுங்க. ஸோ யா இலங்கையில எல்லா எல்லா வாழ்க்கையே ஒரு அஹ், வாழ்க்கை இலங்கையில இப்ப நாட்டு நிலைமையில் அதுகள் கஷ்டம். ஆனபடியே நீங்க இப்படி இந்த சமநிலை இது தியானத்துல ஈடுபட்டு உங்களை ஒவ்வொரு நாளும் வேண்டி மற்றது அறிவு, இல்ல இதுல அறிவு வர கொஞ்சம் அமைதி அடைவீங்க. அந்த அமைதி பிறகு உங்களுக்கு அந்த அமைதி மனதுல வர பிறகு இந்த உடல் ஆரோக்கியங்கள் அஹ், முன்னேற ஆரம்பிக்கும். ஓகே அம்மா. ஓகே. நீங்க இப்ப உப்பு நீர் நாங்கள் சுத்திகரிப்பு இப்ப இன்னும் அடுத்த வகுப்புல எப்பன்னு தெரியல. ஆஹ், அடுத்த வகுப்புல நாங்கள் அதை அறிமுகப்படுத்துவோம். வியாழக்கிழமை அறிமுகப்படுத்துவோம். அதுக்கு பிறகு சரி. நீங்க அதுக்கு பிறகு நீங்க செய்ய தொடங்கலாம். ஆ ஆ சரி. ஆஹ், ஆஹ். அது வந்து சும்மா ஒரு பேசின் ஒன்று எடுத்து நீங்க பேசின் ஒன்று வாங்கலாம் தானே, பிளாஸ்டிக்ல இப்ப வருது. ஓகே. வச்சு அதுல தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தியானம் சமநிலை செய்யக்குள்ள நீங்க அந்த உப்பு நீருக்குள்ள உங்களோட கால்களை வச்சுட்டு சமநிலை செய்யக்குள்ள அந்த இடது நாடி வலது நாடி இந்த அஹ், இலகுவாக தனிவடைஞ்சு அதுல ஒரு அமைதி ஏற்படும். ஸோ அது வந்து அதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ அது அடுத்த வகுப்புல நாங்க அறிமுகப்படுத்துவோம் என்ன மாதிரி செய்யறேன்னு. பிறகு அங்கால வகுப்புல நீங்க ஒவ்வொரு வகுப்புக்கும் நீங்க அதை தயார் செய்வீங்க. ஏன்டா இலங்கையில இப்ப இரவு நேரம் தானே, அப்ப ஆமா. இரவு நேரம் அந்த நாள் முடிவில் அது செய்யறது உங்களுக்கு ஒரு அமைதியை தரும். ஸோ செவ்வாய் ஆ வியாழன் நீங்கள் எங்களோடயே சேர்ந்து அந்த உப்பு நீர் சுத்திகரிப்பை செய்யலாம். மற்ற நாட்கள்ல ஆ நீங்க செய்யலாம். ஆ சரி அம்மா. அஹ் சுடு தண்ணி அம்மா, பச்சை தண்ணி? ஆம், இடது நாடிக்கு கொஞ்சம் மெல்லிய சூடான தண்ணி எடுக்கலாம், வலது நாடிக்கு குளிர் தண்ணி. உங்களுக்கு முக்கியமாக ஹை ப்ரெஷர்
ஸோ குளிர் தண்ணி உங்களுக்கு நல்லது. சரி. ஓகே. வலது நாடிக்கு குளிர் தண்ணியா அல்லது ஆ, சும்மா பைப்ல வர தண்ணி ஓகே, பிரச்சனை இல்லை. ஏதாவது ஏதாவது உடல் ரீதியான வருத்தங்கள் இருந்தா தான் நாங்கள் அந்த தண்ணி என்ன தண்ணி என்று கவனிக்க வேணும். அல்லாட்டி சும்மா சாதாரணமா நீங்க பைப்ல வர தண்ணி ஓகே. ஆ, ஆ. ஓகேம்மா. இப்ப உங்களுக்கு ஹட்டன்ல பிரச்சனை இல்லை, குளிர் தண்ணி தானே. ஓ அம்மா, குளிர் தண்ணி. ம். ம். ஓகே. சொல்லுங்கம்மா. சரி, ஓகே. ஸோ ஃபேஸ்புக் அன்பர்கள் நாங்கள் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.